வணக்கம். திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய ஒரு நட்சத்திரம். மகர ராசியிலே 4 பாதங்களும் இடம்பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தொழில்கள் என்று எடுத்துக்கொண்டால் நிலக்கரி சம்பந்தமான விவசாயம் சம்பந்தமான தொழில்களை இவர் செய்து மேன்மடையலாம். உயர் பதவிகளை, அரசு பதவிகளை, உயர் பதவிகளை இவர் வகுப்பார்கள். மற்றும் ட்ரஸ்ட் போன்றவற்றை நடத்தி மக்களுக்கு, நலிந்தோர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய உன்னதமான ஒரு நட்சத்திரம்தான் திருவோண நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த அவிட்ட நட்சத்திரம் ஒரு செவ்வாயினுடைய ஒரு நட்சத்திரம். இது சனியினுடைய வீடான மகர ராசியிலும் கும்பராசியில் இடம்பெறுகின்றன. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்ஜினியர்களாகவும், தொழில்துறை, காவல்துறை, இராணுவம், தகவல் தொடர்பு, தொலைபேசித்துறை போன்ற அமைப்புகளிலே இவர்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் திறம்பட கிடைக்கும் என்பதை இந்த காணொளியில் தெரிவித்துக் கொள்கிறேன். சதய நட்சத்திரத்தை பொறுத்தவரை, சதய நட்சத்திரம் கும்பராசியிலே முழுமையாக இடம்பெறுகின்ற ஒரு நட்சத்திரம். இது ராகு பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பெரிய விஞ்ஞானியாக இருப்பார்கள். வான சாஸ்திரம் தெரிந்தவர்களாக, சோதிட அறிவு மிக்கவர்களாக இருப்பார்கள். சோதிடத்தை பற்றிய ஆராய்ச்சி படித்தவர்களாகவும், அரசு பதவிகளிலே உயர் பதவிகளில் இருப்பவர்களாகவும் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவிலே, பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம். இந்த குருவனுடைய நட்சத்திரம் இங்கே கும்ப வீட்டில் 3 பாதங்களும், மீன ராசியிலே ஒரு பாதமும் அமையப்பெற்ற ஒரு நட்சத்திரம். இது குருவனுடைய நட்சத்திரமாக இருப்பதின் காரணமாக, குரு என்றால் ஆசிரியர் அல்லவா? அப்போ இவர்கள் ஆசிரியர்களாக, மருத்துவர்களாக, அரசியல்வாதிகளாக, இன்னும் சொல்லப்போனால் வழக்கறிஞராக, தான் எடுத்துக்கொண்ட தொழில்களிலே திறம்பட நல்ல பேர் எடுக்கின்ற அளவிற்கு செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன்.